ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿன் தூய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಧುರ ನಾಮದಲ್ಲೇ ನಿಮಗೆ ಶುಭಾಶಯಗಳು. ஜீவாப்பம் நிகழ்ச்சியிலே நீங்கள் அநேக வீடியோஸ்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ಜೀವದ ರೊಟ್ಟಿಯ ಕಾರ್ಯಕ್ರಮದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅನೇಕ ವಿಡಿಯೋಸ್ಗಳನ್ನ ನೀವು ನೋಡಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ನಂಬುತ್ತೇನೆ. போன மாதத்திலே 40 நாட்களுக்கு 40 செய்திகளை கொண்டு வந்தோம். ಕಳೆದ ತಿಂಗಳಲ್ಲಿ 40 ದಿವಸಕ್ಕೆ 40 ಸಂದೇಶಗಳನ್ನು ತಂದಿದ್ದೇವೆ. இந்த மாதத்திலே இன்னும் வேறு விதத்திலே உங்களோடு கூட பேச வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ಕೂಡ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇನ್ನು ಅನೇಕ ವಿಧಗಳಲ್ಲಿ ಮಾತನಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. நீங்கள் தொடர்ந்து பாருங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, மற்றவங்களுக்கும் இதை பகிர்ந்து கொடுங்க. ನೀವು ಸತತವಾಗಿ ಇದನ್ನು ವೀಕ್ಷಿಸಿ ಮತ್ತೊಬ್ಬರಿಗೂ ಇದನ್ನು ನೀವು ತಿಳಿಸಿಕೊಡಿ. மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது அவர்களும் இயேசுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். மற்றவರಿಗೆ ನೀವು ಇದನ್ನು ತಿಳಿಸುವಾಗ ಅವರು ಕೂಡ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವರು. இந்த ஏப்ரல் மாதத்தின் முதல் நாளிலே தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பேசுகிறதுக்கு தேவன் கொடுத்த கிருபைக்கு நன்றி சொல்லுங்கள். ಏಪ್ರಿಲ್ ತಿಂಗಳ ಮೊದಲೇ ದಿವಸದಲ್ಲಿ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಲು ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಈ ಸಂದರ್ಭಕ್ಕಾಗಿ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானத்துக்கு செல்லலாம். ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನಾವು ಧ್ಯಾನಕ್ಕೆ ಹೋಗೋಣ. ஆகாயின் தீர்க்கதரிசன புத்தகத்திலே ஆகாயன பிரவாதன புஸ்தಕದಲ್ಲಿ 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். 2ನೇ ಅಧ್ಯಾಯ 19ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடி அத்திமரமும் மாதளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையோ? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். ಕಣಜದಲ್ಲಿ ಕಾಳು ಇನ್ನೂ ಇದೆಯೋ? ದ್ರಾಕ್ಷ, ಅಂಜೂರ, ದಾಳಿಂಬರ, ಒಲಿವ ಈ ಗಿಡಗಳ ಫಲಿಸಲಿಲ್ಲವಲ್ಲ? ಇದೇ ದಿವಸ ಮೊದಲುಕೊಂಡು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವೆನು. இந்த வசனம் எதற்காக சொல்லப்பட்டு இருக்கிறது என்று ஒரு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். ಈ ವಾಕ್ಯ, ಈ ವಚನ ಏನಕ್ಕೆ ಹೇಳಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ನಿಮಗೆ ತಿಳಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. முதல் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ தேவன் வேதனையோடு கூட ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். ದೇವರು ಬಹಳ ದುಃಖದಿಂದ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. நான் ஏன் உன்னை ஆசீர்வதிக்கவில்லை என்றதான காரியத்தை சொல்லுகிறார். ನಾನು ಯಾಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. நீங்கள் விதைத்தாலும் அதிகமாய் அறுக்க முடியவில்லை. ನೀವು ಬಿತ್ತಿದರೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಕೊಯ್ಯುವುದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. நீங்கள் உங்களுடைய வீட்டையே கட்டி கொண்டிருக்கிறீர்கள், ஆலயமோ பாழாய் கிடக்கிறது. ನೀವು ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ಮನೆಗಳನ್ನು ಕಟ್ಟಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದೀರಿ, ದೇವಾಲಯವು ಹಾಳಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. அதனாலே ஆசீர்வாதம் தடைப்பட்டு போயிருக்கிறது. ಆದ್ದರಿಂದಲೇ ಆಶೀರ್ವಾದ ತಡೆಯಾಗಿದೆ. அப்பொழுது ஜனங்கள் எல்லாம் அந்த வார்த்தை வந்தவுடனே மனம் மாறுகிறார்கள். ಆಗ ಜನರೆಲ್ಲವೂ ಆ ಮಾತು ಬಂದಿದ ತಕ್ಷಣ ಎಲ್ಲರೂ ಮನಸಾಂತರಪಟ್ಟರು. அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்ட ஆரம்பித்த அந்த நாளிலே ಅವರು ದೇವಾಲಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ ಆ ದಿವಸದಲ್ಲಿ தேவன் இப்படியாய் ஆகாய் மூலியமாய் சொல்லுகிறார். ದೇವರು ಆಗಾಯನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ಇದೇ ದಿವಸ ಮೊದಲುಗೊಂಡು ನಿನ್ನನ್ನು ನಾನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. தேவ பிள்ளையாய் இருக்கிற நீங்களும் நானும், ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವಂತ ನೀವು ನಾನು, இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போகும் பொழுது ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ இந்த நற்செய்தியை எல்லாருக்கும் சொல்லுங்க. ಈ ಶುಭ ಸಂದೇಶವನ್ನು ಎಲ್ಲರಿಗೆ ಹೇಳಿರಿ. அந்த வேலை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு அந்த கடமையாய் இருக்கிறது. ಈ ಕೆಲಸವನ್ನು ಎಲ್ಲ ದೇವ ಮಕ್ಕಳಿಗೆ ಇದು ಗಣವಾಗಿದೆ. ஆசீர்வாதம் தேவன் கொடுக்கிறவராயிருக்கிறார். ಆಶೀರ್ವಾದವನ್ನು ದೇವರೇ ಕೊಡುವಾತನು. அவர் வாக்கு மாறாத தேவனாயிருக்கிறார். ಆತನ ವಾಗ್ದಾನ ಬದಲಾವಣೆ ಆಗದೇ ಇರುವಂತದ್ದು. என் ஆகமத்திலே ಅರಣ್ಯ ಕಾಂಡದಲ್ಲಿ ஒரு சம்பவம் நடக்கிறது. ಒಂದು ಘಟನೆ ನಡೀತದೆ. பாலாக் என்பவன் இஸ்ரேல் ஜனங்கள் உடைய ஆசீர்வாதத்தை பார்த்து அவர்களை குறித்து கேள்விப்பட்டதினாலே பயப்படுகிறார். ಬಾಲಾಕನು ಆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೇಳಿ ಹೆದರಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. பாலாம் என்பதான ஒரு தீர்க்கதரிசியை அழைத்து ಬಿಲಾಮನು ಎನ್ನುವಂತ ಒಂದು ಪ್ರವಾದಿಯನ್ನು ಕರೆದು இந்த ஜனங்களை நீ சபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ಈ ಜನರನ್ನು ನೀನು ಶಪಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕೇಳಿಕೊಂಡ. இந்த ஒரு சம்பவத்தின்
ಸೂழ்நிலையில தான் தேவனுடைய ವಾರ್ತೆ அவர் ಯಾர் என்பதை வெளிப்படுத்துகிறது. ಈ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಆತನು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಗೋಚರವಾಗಿದೆ. என்னாகமம் 23ஆம் அதிகாரத்திலே ಅರಣ್ಯಕಾಂಡ 23ನೇ ಅಧ್ಯಾಯ 19ஆம் வசனத்திலே இவ்வாறு கூறுகிறது. 19ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனப்புத்திரரும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் ವಸನಿத்தும் ನೆರವೇற்றாದಿರುಪಾರಾ? ದೇವರು ಮನುಷ್ಯರಂತೆ ಎರಡು ಮಾತಿನವನಲ್ಲ, ಮಾನವನಂತೆ ಮನಸ್ಸು ಬೇರೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವನಲ್ಲ. ತಾನು ಹೇಳಿದ ಮೇರೆಗೆ ನಡೆಯುವುದಿಲ್ಲವೋ, ಮಾತು ಕೊಟ್ಟ ನಂತರ ನೆರವೇರಿಸುವುದಿಲ್ಲವೋ? தேவன் மனுஷனை போல மாறுகிறவன் அல்ல. ದೇವರು ಮನುಷ್ಯನ ರೀತಿ ಬದಲಾವಣೆ ಆಗುವುದು. உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் நிச்சயமா இருக்கும். ನಿಮಗೆ ಅನೇಕ ಅನುಭವಗಳು ನಿಶ್ಚಯ. சில மனிதர்கள் வந்து சொல்லுவாங்க, நான் உனக்கு இதை செய்வேன். ಕೆಲ ಮನುಷ್ಯರು ಬಂದು ಹೇಳುತ್ತಾರೆ, ನಾನು ಇದನ್ನು ನಿನಗೆ ಮಾಡುತ್ತೇನೆ. ஆனா அந்த நேரம் வரும் பொழுது ಆದ್ರೆ ಆ ಸಮಯ ಬರುವಾಗ அவர்கள் அதை செய்ய மாட்டாங்க. ಅವರು ಅದನ್ನು ಮಾಡುವುದೇ. ஒருவேளை நம்ம கேட்டாலும் ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಕೇಳಿದರೂ அவங்க சொல்லுவாங்க, ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் சொன்னேன் ஆனா இப்பொழுது முடியாது. ನಾನು ಹೇಳಿದೆ ಆದ್ರೆ ಈಗ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. ಆದ್ರೆ ದೇವರು ಆ ರೀತಿಯಲ್ಲ. அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. ಆತನು ಸುಳ್ಳಾಡುವ ದೇವರಲ್ಲ. தேவனுக்கு எல்லாம் கூடும் என்று நாம் வாசிக்கிறோம். ನಾವು ದೇವರಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. ஆனா தேவனுக்கு ஒரு விஷயம் கூடாத ஒரு காரியம் இருக்கு. ಆದ್ರೆ ದೇವರಿಂದ ಆಗದಿರುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. அது என்ன தெரியல? ಅದು ಏನು ಗೊತ್ತಾ? அதுக்கு முடியவே முடியாது. ಅದು ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ ದೇವರಿಂದ. அவரால செய்யவே முடியாது. ಅವರಿಂದ ಅದು ಮಾಡೋದಕ್ಕೆ அப்படின்னா அவர் பொய் சொல்ல முடியாது. ಹಾಗಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆತನು ಸುಳ್ಳಾಡಲ್ಲ. எப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம்? ಯಾವ ರೀತಿಯಾದಂತ அவர் பொய் உரைக்கிற தேவன் அல்ல. ಆತನು ಸುಳ್ಳಾಡುವ ದೇವರು. அவர் சொன்னால் நிச்சயம் செய்வார். ಆತನು ಹೇಳಿದರೆ ನಿಶ್ಚಯ. உங்களை ஆசீர்வதித்தால் யாரும் அதை தடை செய்ய முடியாது. ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದರೆ ಅದನ್ನು ತಡೆ ಮಾಡಲು ಯಾರಿಂದಲೂ ಸಾಧ್ಯ. அவர் ஆசீர்வதித்தால் எப்படி இருக்கும் என்று நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இருக்கிறது. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದರೆ ಹೇಗಿರುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ 10ನೇ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 10ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಬಹುದು. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் ವೇದನೆಯೇ ಕೂಟಾರ್. ಯೆಹೋವನ ಆಶೀರ್ವಾದವು ಭಾಗ್ಯದಾಯಕವು, ಅದು ವ್ಯಸನವನ್ನು ಸೇರಿಸದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே தேவனுடைய வல்லமை, அந்த ஆசீர்வாதத்துடைய வல்லமையை நம்ம இங்க பார்க்கிறோம். ಇಲ್ಲಿ ದೇವರ ಆಶೀರ್ವಾದದ ಶಕ್ತಿಯನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. அவர் நம்மை ஆசீர்வதித்தால் ಆತನು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದರೆ அதிலே ವ್ಯಸனம் இருக்காதுங்க. ಅದರಲ್ಲಿ ವ್ಯಸನ, அதிலே துக்கம் இருக்காது. ಅದರಲ್ಲಿ ದುಃಖವಿರುವುದಿಲ್ಲ. அதனாலே தான் நாம எப்பவுமே அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். ಅದಕ್ಕಾಗಿ ಯಾವಾಗಲೂ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. சில நேரத்துல மனுஷன் ஆசீர்வதிச்சா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறோம். ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಮನುಷ್ಯರು ಆಶೀರ್ವದಿಸಿದರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. நம்முடைய பெற்றோர்கள் அல்லது நம்முடைய குடும்பத்தினர்கள் நமக்கு ஆசீர்வாதம் செய்வாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ನಮ್ಮ ಹೆತ್ತವರು, ನಮ್ಮ ಕುಟುಂಬದವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಭಾವಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. சில நேரத்தில் நம்முடைய பலத்தினாலே நான் இவ்வளவு சம்பாதிக்க முடியும், இப்படிப்பட்டதான ஐஸ்வர்யவான மாற முடியும் என்று சில நேரத்தில் யோசிக்கிறோம். ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ನನ್ನ ಶಕ್ತಿ, ನನ್ನ ಬಲದಿಂದ ಈ ರೀತಿಯಾಗಿ ಸಂಪಾದಿಸಬಹುದೆಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸುತ್ತೆ. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ಆದರೆ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, இங்கே தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது ಇಲ್ಲಿ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುವಾಗ துக்கமே இருக்காது. ಅಲ್ಲಿ ದುಃಖವೇ ಇರುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ಇನ್ನೊಂದು ವಿಷಯವನ್ನು ಹೇಳೋದಕ್ಕೆ, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ದೇವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದರೆ சில நியமங்கள் உண்டு. ಕೆಲವೊಂದು ನಿಯಮಗಳುಂಟು. அது உபாகமத்தின் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் இருக்கிறது. ಅದು ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 28ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯ 2ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕೆ ನಾವು ಏನನ್ನು ಮಾಡಬೇಕು? அதை நாம் வாசிக்கலாமா? ಅದನ್ನು ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ
உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து ಉನಕ್ಕೆ ಬಲಿಕಂ. ನೀವು ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನ ಮಾತನ್ನು ಶ್ರದ್ಧೆಯಿಂದ ಕೇಳಿ ನಾನು ಈಗ ನಿಮಗೆ ಬೋಧಿಸುವ ಆತನ ಆಜ್ಞೆಗಳನ್ನೆಲ್ಲ ಅನುಸರಿಸಿ ನಡೆದರೆ ಆತನು ಭೂಮಿಯ ಮೇಲಿರುವ ಎಲ್ಲ ಜನಾಂಗಗಳಿಗಿಂತಲೂ ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ ತರುವನು. ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನ ಮಾತಿಗೆ ಕಿವಿಕೊಟ್ಟು ನಡೆದರೆ ಈ ಶುಭಗಳೆಲ್ಲ ನಿಮಗೆ ಪ್ರಾಪ್ತವಾಗುವವು. ಆಮೆನ್. ಆಮೆನ್. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ಈ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆಂದರೆ, அவருடைய வார்த்தைக்கு நம்ம கவனமாய் கேட்டு அதன்படி செய்யும் பொழுது இவ்விதமாய் உனக்கு ஆசீர்வாதம். ಆತನ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ಗಮನವಾಗಿ ಅವರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಪಾಲಿಸುವಾಗ ಈ ರೀತಿಯಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. நிறைய நேரத்தில் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம வெறும் வாக்கு தத்தத்தை பிடிச்சு கொண்டே இருக்கிறோம். ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ಮಕ್ಕಳಾದಂತ ನಾವು ಬರೀ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆண்டவரே நீ இந்த ஆசீர்வாதம் கொடுக்கிறேன் என்று சொன்னீரே அப்படின்னு நாம ஜெபிக்கிறோம். ದೇವರೇ ನೀನು ಈ ಆಶೀರ್ವಾದ ಕೊಡುತ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಿರಲ್ಲ ಎಂದು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. அவர் கொடுக்கிறதுக்கு மறுப்பது கிடையாது. ಆತನು ಕೊಡುವುದಕ್ಕೆ ಮರೆಯೋದಿಲ್ಲ. ஆனா அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தார். ಆದ್ರೆ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ದೇವರು ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர் சொல்லுகிறபடி நாம் நடக்க வேண்டும். ಅವರು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾವು நிறைய நேரத்துல கட்டளையை விட்டு விடுறோம், வெறும் அந்த ஆசீர்வாதத்தை மாத்திரம் கேட்கிறோம். ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತೇವೆ, ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಮಾತ್ರ ಕೇಳುತ್ತೇವೆ. இன்று ஒரு காரியத்தை நம்ம செய்யலாம். ಇವತ್ತು ನಾವು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು கட்டளை கீழ்ப்படியலாம், ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ವಿಧೇಯರಾಗ அந்த ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ಆ ಆಶೀರ್ವಾದ ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುತ್ತೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னொரு விஷயத்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். ಇನ್ನೊಂದು ವಿಷಯ ಕೂಡ ನಾನು ಹೇಳೋದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறது ஒரு காரணம் உண்டு. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ಒಂದು ಉದ್ದೇಶವಿದೆ. நிறைய நேரத்துல கர்த்தர் என்னை ஆசீர்வதியும் என்று நாம கேட்கிறோம். ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ಕರ್ತನೆ ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತೇವೆ. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. ஒரு இடத்துல வேதவசனம் சொல்லு, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறதே என்னுடைய வாஞ்சை என்று சொல்லுகிறார். ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯ ಉಂಟು, ಇಸ್ರಾಯೇಲನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದೇ ನನ್ನ ಇಷ್ಟ ಎಂಬುದಾಗಿ. தேவ பிள்ளை, இன்றும் கூட ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಇಂದು ಕೂಡ ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ಇಷ್ಟ. ஆனா ஏன் ஆசீர்வதிக்கணும் என்று விரும்புகிறார் என்று சொன்னால் அதிலே ஒரு விஷயம் இருக்கிறது. ಅದೇ ಯಾಕೆ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಲು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ಮಾತಿದೆ. அது என்ன என்று சொன்னால், அப்ரகாமுக்கு வாக்கு செய்கிறது இப்படியாயிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಏನಂತ ನೋಡುವಾಗ, ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡುವಾಗ ಆಶೀರ್ವದಿಸುವಾಗ, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே இருந்து நம்ம 2ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது இப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. ಆದಿಕಾಂಡ 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 1ನೇ 2ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அவர் சொல்லுகிறார், ಆತನು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು ದೊಡ್ಡ ಜನಾಂಗವಾಗಿ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ, நான் உன்னை பிரபலம் படுத்துவேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು ಪ್ರಬಲಪಡಿಸುತ್ತೇನೆ, நீயோ அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கணும். ನೀನು ಅವರುಗಳಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ನಿಧಿಯಾಗಿರುವಿ. ஆமென். ಆಮೆನ್. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறது ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು உங்களை பிரபலப்படுத்துவதிலும் ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರಬಲಪಡಿಸಲು, உங்களை மேலாக உயர்த்துகிறது. காரணம், ನಿಮ್ಮನ್ನು ಮೇಲಾಗಿ ಉನ್ನತಿಗೆ ತರುವಂತ ಉದ್ದೇಶ, நீங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாயிருக்க. ನೀವು ಅನೇಕರಿಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் ಇವತ್ತು ಅನೇಕ ದೇವ ಮಕ್ಕಳು தேவனிடத்தில் இந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறோம். ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಆಶೀರ್ವಾದ ஆனா பிறருக்கு ஆசீர்வாதமாய் இல்லை. ಆದ್ರೆ ಇತರರಿಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ. நீங்க எப்பொழுது பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறியோ தேவன் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். ನೀವು ಯಾವಾಗ ಇತರರಿಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತೀರೋ ಆಗ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು வேதத்திலே சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ஒருத்தன் தன்னிடத்தில் இருக்கிறதை பிடித்து கொள்ளுகிறானாம், ಒಬ್ಬನು ತನ್ನಲ್ಲಿರುವುದನ್ನು ಹಿಡಿದಿಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತಾನಂತೆ, அவனுக்கு ஆசீர்வாதம் அப்படியே போயிடுதான். ಅವನಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ಹಾಗೆ ಹೋಗುವುದು. இன்னொருத்த இருக்கிறத கொடுத்துட்டே இருக்கிறானா, ಇನ್ನೊಬ್ಬನು ಇರುವುದನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ அவன் ಇರುತ್ತಾನೆ, குறையாம இருக்குது என்று வேதத்திலே சொல்லுகிறது. ಅವನಿಗೆ ಕೊರತನೇ ಇಲ್ಲ ಅಂತ ಸತ್ಯವೇ. ஆம் தேவ பிள்ளையே, ಹೌದು ದೇವರ கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு நம்ம கேட்கும் போது நமக்குள்ள ஒரு எண்ணம் வரணும். ಕರ್ತನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು ಅಂತ ಯೋಚಿಸುವಾಗ ನಮ್ಮಲ್ಲಿ அவர்கிட்ட நீங்க இப்படி ஜெபிக்கணும், ಆತನ ಬಳಿಗೆ ನೀವು ಹೀಗೆ ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, நான் பிறருக்கு நான் ஆசீர்வாதம். ದೇವರೇ ನನ್ನ
ನನ್ನನ್ನು ನೀನು ಆಶೀರ್ವದಿಸು, ಇತರರಿಗೆ ನಾನು ಆಶೀರ್ವಾದ ನಾವು இந்த விஷயங்கள்ல உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லிக் ಈ கொண்டிருக்கிறேன். ವಿಷಯಗಳನ್ನೆಲ್ಲ ಲೌಕಿಕವಾಗಿ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಹೇಳುತ್ತೆ. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கூட அப்படிதான். ಆತ್ಮಿಕ ಆಶೀರ್ವಾದವು சில நேரத்துல நம்ம இந்த வரம் கூட ஆண்டவரே, அந்த வரத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படி நம்ம கேட்கிறோம். ಕೆಲ ಸಮಯದಲ್ಲಿ ನನಗೆ ಈ ವರಗಳನ್ನು ಕೊಡು, ಆ ವರಗಳನ್ನು ಕೊಡು ಅಂತ ಕೇಳಿಕೊಳ್ಳ. தேவன் அந்த வரங்களை கொடுக்கிறதே அந்த வரத்தின் மூலியமாய் பிறரை ஆசீர்வதிக்கிறார். ದೇವರು ಆ ವರಗಳನ್ನು ನಮಗೆ ಕೊಡುವುದೇ ಇತರರಿಗೆ ನಾವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಬೇಕು. அந்த வரங்களை வைத்து பணத்தை சம்பாதிக்கிறதுக்கல்ல, ಆ ವರಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಹಣವನ್ನು ಸಂಪಾದಿಸುವುದು, அந்த வரங்களை பிறருக்கு பயன்படுத்த வேண்டும். ಆ ವರಗಳನ್ನು ಇನ್ನಿತರರಿಗೆ ಅದು ಉಪಯೋಗಿಸಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனாலே நமக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, ಆದ್ರಿಂದ ನಮಗೆ ಯಾವುದೇ ಪರಿಸ್ಥಿತಿ ಇದ್ದರೂ தேவன் நிச்சயமாய் நமக்கு ஆசீர்வதித்து நம்மை உயர்த்த நல்லவராய். ದೇವರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಉನ್ನತಿಗೆ ತರಲು ಒಳ್ಳೆಯವರು. எப்பொழுது நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறோமோ அன்றைக்கு ஆசீர்வாதம் வர ஆரம்பிச்சிடும். ಯಾವಾಗ ನಾವು ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತೇವೆ ಆಗ ಆಶೀರ್ವಾದ. அது எப்படி வரும் என்று தெரியாது. ಅದು ಹೇಗೆ ಬರುತ್ತದೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. இந்த உலகத்திலே அவர் போஷிப்பார், உங்களை நடத்துவார், உங்களை பாதுகாப்பார், உங்களை வழி ಈ நடத்துவார். ಲೋಕದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಪೋಷಿಸುವರು, ಪರಾಂಬರಿಸುವರು, ಭದ್ರವಾಗಿ ಕಾಯುವರು. உங்களுடைய எதிர்காலத்துக்கு நம்முடைய பெற்றோர்கள் அல்லது நம்முடைய முற்பிதாக்களோ நமக்கு அவங்க ஆஸ்திகளை வச்சிருக்காங்க, அதனால என் எதிர்காலம் பெருசா இருக்குன்னு நினைக்காதீங்க. ನಿಮ್ಮ ಭವಿಷ್ಯಕ್ಕೆ ನಿಮ್ಮ ತಾತ ಮುತ್ತಾತಂದಿರು ಐಶ್ವರ್ಯಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅದರಿಂದ ಆಶೀರ್ವಾದ ಎಂಬುದು ಭಾವಿಸಿಕೊಳ್ಳಿ. இதெல்லாம் நமக்கு கொடுக்கணும்னு நினைச்ச ஆண்டவர் மனுஷ மூலியமா தான் கொடுக்கிறாரு. ಇದು ಎಲ್ಲವನ್ನು ಕೊಡುತ್ತೇವೆಂದಾಗ ನೆನೆಸಿದಂತ ದೇವರು ಮನುಷ್ಯರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಕೊಡುತ್ತಾರೆ. ஆனா வேதம் சொல்லுகிறது, ಆದ್ರೆ ಸತ್ಯ இந்த ஆசீர்வாதம் எல்லாம் பரதேசிலிருந்து நமக்கு வருகிறது. ಆಶೀರ್ವಾದವೆಲ್ಲ ನಮಗೆ ಪರಲೋಕದಿಂದ ಬರುತ್ತದೆ. அதனாலே நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது ಅದನ್ನು ನಾವು ದೇವರನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುವ. அவர் மனுஷன் மூலியமாவோ எப்படி செய்யறாரோ நமக்கு தெரியாது, ஆனால் நிச்சயம் நம்மை தேடி வரும். ಅವರು ಮನುಷ್ಯರ ಮುಖಾಂತರವಾಗೋ ಇಲ್ಲ ಹೇಗೆ ಮಾಡುತ್ತಾರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆದ್ರೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಬರುತ್ತದೆ. நீங்க அவரை நோக்கி பாருங்க. ನೀವು ಆತನನ್ನೇ ದೃಷ್ಟಿಸಿ மனுஷனுக்கு இடத்துல எதிர்பார்க்காதீங்க. ಮನುಷ್ಯನ ಬಳಿಗೆ ಎದುರು ನೋಡಬೇಕು. கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராய். ಕರ್ತನೇ ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತಕ್ಕೆ ತರುವಾತ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு சில வசனங்கள் இருக்கிறது, அதை வாசித்து உங்களுக்கு ஜெபிக்கிறேன். ಕೊನೆಯದಾಗಿ ಕೆಲವೊಂದು ವಾಕ್ಯಗಳಿದೆ, ನಾನು ಓದಿ ನಿಮಗಾಗಿ. அது என்னாகமத்தின் 6ஆம் அதிகாரத்திலே 24 முதல் கொண்டு 26 வரையிலுமாய். ಅರಣ್ಯಕಾಂಡ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 24ರಿಂದ 26ನೇ ವಚನದವರೆಗೆ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசக்கு பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை இடக்கடுவது என்பதே. ಯೆಹೋವನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಕಾಪಾಡಲಿ. ಯೆಹೋವನು ಪ್ರಸನ್ನ ಮುಖದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ದಯವಿಡಲಿ. ಯೆಹೋವನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕಟಾಕ್ಷವಿಟ್ಟು ಶಾಂತಿಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಲಿ ಎಂಬುದೇ. நானும் கூட இந்த இடத்திலிருந்து கர்த்தர் இப்படியாய் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ನಾನು ಕೂಡ ದೇವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. இந்த மாதம் தேவன் இப்படியாய் உங்களை வழி நடத்தட்டும் என்று உங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறேன். ಈ ತಿಂಗಳು ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಈ ರೀತಿಯಾಗಿ ದಾರಿ ನಡೆಸಲಿ ಎಂಬುದಾಗಿ ನಿಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳೋಣ. நாம் ஜெபிக்கலாம். ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் நீர். ಇದೇ ದಿವಸ ಮೊದಲುಕೊಂಡು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದೇನೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಂತ ಕರ್ತನು. நீர் அங்கே ஆலயம் கட்டுவதற்கான அந்த திட்டத்தை, அந்த யோசனை சொன்ன உடனே அவர்கள் ஆரம்பித்தார்கள். ನೀವು ದೇವಾಲಯವನ್ನು ಕಟ್ಟಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ ಮಾತ್ರದಲ್ಲಿ ಅವರು ಆ ಕೆಲಸವನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. அன்றே நீர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தீர். ಆ ದಿವಸ ಮೊದಲುಕೊಂಡೇ ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದೆ. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தால், ನಿನ್ನ ಮಾತಿಗೆ ನಾವು ವಿಧೇಯರಾದರೆ எங்களுக்கு உலக பிரகாரமாய் சரீரத்துக்குரியதும் ஆவிக்குரியதும் நீர் கொடுக்க நல்லவராயிருக்கிறீர். ನಮಗೆ ಲೌಕಿಕ ಪ್ರಕಾರವಾಗಿ, ಶಾರೀರ ಪ್ರಕಾರವಾಗಿಯೂ ಆತ್ಮಿಕ ಪ್ರಕಾರವಾಗಿ ಕೊಡಲು ನೀನು ಶಕ್ತನಾಗಿ. இதோ இந்த மாதத்திலே
என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் அவருடைய குடும்பத்தையும் என் தேவன் நீர் ಆಶೀರ್ವದಿ. ಇದು ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಆ ಮಕ್ಕಳ ಕುಟುಂಬವನ್ನು ಪ್ರತಿ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿ. என்னாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த ஆசீர்வாதம், ಅರಣ್ಯ ಕಾಂಡದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಂತ ಆ ಆಶೀರ್ವಾದವು உம்முடைய முகம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்கட்டும். ನಿನ್ನ ಮುಖದ ಪ್ರಸನ್ನತೆ ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಪ್ರಕಾಶಿಸಲಿ. அப்பா நீர் அவர்களோடு கூட இருப்பீராக. ನೀವು ಅವರ ಸಂಗಡ ಇರಿಸಿ இந்த மாதம் முழுவதும் நீர் கைப்பிடித்து நடத்தும். ಈ ತಿಂಗಳು ಪೂರ್ತಿಯಾಗಿ ನೀನು ಕೈ ಹಿಡಿದು ನಡೆ. எல்லா விபத்தும் ஆபத்திலிருந்தும் பாதுகாத்துக் கொள்ளும். ಎಲ್ಲ ಆಪತ್ತು ವಿಪತ್ತುಗಳಿಂದ ಅವರನ್ನು ಬಿಡಿಸಿ இந்த மாதம் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய் ಈ இருக்கட்டும். ತಿಂಗಳು ಅವರಿಗೆ ಒಂದು ಆಶೀರ್ವಾದದ ತಿಂಗಳಾಗಿರಲಿ. இன்று நீ ஆசீர்வதிக்கிறது ಇವತ್ತು ನೀವು ಆಶೀರ್ವದಿಸುವುದು அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவார்கள். ಆ ಮಕ್ಕಳು ಅನೇಕರಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ನಿಧಿಗಳಾಗಿರಲಿ. எங்கதை ஜெபத்தை கேட்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವುದಾಗಿ ನಂಬುತ್ತೇವೆ. இதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ಇದನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ನಮ್ಮ ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவன் இந்த மாதத்தை உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். ದೇವರು ಈ ತಿಂಗಳೆಲ್ಲ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ನಿಮಗೆ ದಾರಿ ನಡೆಸಲಿ. ஆமென். ಆಮೆನ್.